வணக்கம். நம்ம ஸ்டேட்ல ஒரு புது ரூல், ஒரு புது சட்டம்லாம் வருதுல்ல. அதெல்லாம் எப்படி வருதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோமே, நம்ம எம்எல்ஏக்கள் அவங்க எங்க போறாங்க? எப்படி இந்த சட்டங்களை எல்லாம் உருவாக்குறாங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம மாநில சட்டமன்றம், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எப்படி வேலை செய்யுது, அதோட பவர் என்னன்னு டீட்டெயில்டா பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்க ஸ்டேட்டோட சட்டங்களை யார் டிசைட் பண்றா? இதுக்கு பதில் தெரிஞ்சா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இயங்குதுன்னு நமக்கு ஓரளவுக்கு புரியும். வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இந்த லெஜிஸ்லேச்சர், அதாவது சட்டமன்றம்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு டிபேட் பண்ற இடம். ஆனா வெறும் பேச்சுக்கு மட்டும் இல்ல, ஒரு மாநிலத்துக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குற மொத்த அதிகாரமும் இருக்கிற இடம் இதுதான். சொல்லப்போனா ஒரு டெமோக்ரஸியோட மூளை மாதிரி இது. இங்கதான் எல்லா சட்டங்களும் உருவாகுது. இன்னைக்கு நம்ம டாபிக்ல என்னெல்லாம் கவர் பண்ண போறோம்னா, முதல்ல லெஜிஸ்லேச்சர்னா என்னன்னு பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் இந்தியால இருக்கிற இந்த ரெண்டு ஹவுஸ் சிஸ்டம், அதாவது யூனிகேமரல், பைகேமரல்லாம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டோட பவர் ஹவுஸான லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பத்தியும் அதோட செகண்ட் ஹவுஸான லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சட்டம் எப்படி உருவாகுதுங்கிற ப்ராசஸையும் பார்த்துட்டு கடைசியா சில முக்கியமான பாயிண்ட்ஸோட இதை முடிக்கலாம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்லிமெண்ட் நாட்டுக்கு சட்டம் போடுதுன்னு, கரெக்டா? அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சட்டம் போடுறதுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கு. ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு. இந்தியால எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி லெஜிஸ்லேச்சர் கிடையாது. ஆமா, ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சிஸ்டத்தை சூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு யூனிகேமரல், யூனினா ஒன்னு. சோ இங்க ஒரே ஒரு ஹவுஸ் தான் இருக்கும், அதுதான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இன்னொன்னு பைகேமரல், பைனா ரெண்டு. இங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கூட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ரெண்டாவது ஒரு ஹவுஸும் இருக்கும். இந்தியால மெஜாரிட்டி ஸ்டேட்ஸ்ல இந்த யூனிகேமரல் சிஸ்டம், அதாவது ஒரே ஒரு ஹவுஸ் தான் இருக்கு. அப்போ ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க? முதல்ல கவர்னர், அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது நம்ம விதான் சபா. சில ஸ்டேட்ஸ்ல மட்டும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது விதான் பரிஷத்தும் இருக்கும். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி சென்ட்ரல்ல பார்லிமெண்டோட ஒரு பகுதியா பிரசிடென்ட் இருக்காரோ, அதே மாதிரி ஸ்டேட்ல கவர்னர் லெஜிஸ்லேச்சரோட ஒரு இன்டெக்ரல் பார்ட், அவரும் இதுல அடக்கம்தான். சரி, இப்ப நாம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்ற பேரவையை பத்தி பார்க்கலாம். இதை நம்ம ஸ்டேட்டோட என்ஜின் ரூம்னே சொல்லலாம். ஏன் தெரியுமா? ஏன்னா இங்கே தான் ஸ்டேட்டோட உண்மையான பவர் இருக்கு. இதுதான் ஸ்டேட் பாலிடிக்ஸோட ஹார்ட். இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில இருக்கிற மெம்பர்ஸை யார் தேர்ந்தெடுக்கிறா? நாம தான். நேரடியா ஓட்டு போட்டு நம்ம எம்எல்ஏக்களை இங்க அனுப்புறோம். ஒரு ஸ்டேட்டோட சைஸை பொறுத்து மெம்பர்ஸ் கவுண்ட் மினிமம் 60ல இருந்து மேக்ஸிமம் 500 வரையா இருக்கலாம். டேர்ம் 5 வருஷம். ஆனா கவர்மெண்ட் மெஜாரிட்டியை இழந்தா அதுக்கு முன்னாடியே கூட கலைக்கப்படலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதும், ரொம்ப முக்கியமா பணம் மசோதா, அதாவது மணி பில்ஸை பாஸ் பண்றதும் இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் பவர். இத ஒரே வரியில சொல்லணும்னா, ரியல் லெஜிஸ்லேட்டிவ் பவர் லைஸ் ஹியர். ஆமா, உண்மையான சட்டமியற்றும் அதிகாரம் இங்க தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. ஏன்? ஏன்னா மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இங்க தான் இருக்காங்க. சோ த ரியல் பவர் இஸ் வித் த பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஓகே, இப்ப ரெண்டாவது வீட்டுக்கு வருவோம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது சட்டமன்ற மேலவை. இது ஒரு ரிவ்யூ பேனல் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதாவது அசம்பிளி ஒரு சட்டத்தை அவசரமா பாஸ் பண்ணா அதை ஒரு தடவை செக் பண்ணி அதுல ஏதாவது திருத்தம் வேணுமான்னு சொல்றது தான் இவங்களோட மெயின் வேலை. ஆனா இந்த கவுன்சில் எல்லா ஸ்டேட்லயும் இருக்கணும்னு அவசியமே இல்ல. இது கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான். இங்க ஒரு சூப்பரான பாயிண்ட் இருக்கு. எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க நல்லா கவனிங்க. ஒரு ஸ்டேட்ல இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை கொண்டு வரதும் சரி, இல்ல இருக்கிறத கலைக்கிறதும் சரி, அந்த பவர் பார்லமெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஆனா பார்லமெண்ட் தானா முடிவு பண்ண முடியாது. சம்பந்தப்பட்ட ஸ்டேட் அசம்பிளி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கேட்கணும். சோ சிம்பிளா சொன்னா இது ஒரு கட்டாயமான ஹவுஸ் கிடையாது. இந்த கவுன்சில் மெம்பர்ஸ் எலெக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமானது. இவங்கள நாம நேரடியா தேர்ந்தெடுக்க மாட்டோம். இது ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன். இதுல பாருங்க, 3ல் 1 பங்கு மெம்பர்ஸை எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இன்னொரு 3ல் 1 பங்கு லோக்கல் பாடிஸ், அதாவது பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி மெம்பர்ஸ் தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் 12ல் 1 பங்கு டீச்சர்ஸும் இன்னொரு 12ல் 1 பங்கு கிராஜுவேட்ஸும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. மீதி இருக்கிற 6ல் 1 பங்கு உறுப்பினர்களை கவர்னரே நேரடியா நாமினேட் பண்ணுவாரு. கலை, இலக்கியம், சமூக சேவைன்னு பெரிய ஆளுங்களை பார்த்து. இப்போ இந்த ரெண்டு ஹவுஸுக்கும் இருக்கிற பவர் பேலன்ஸை பாருங்க. ரொம்ப கிளியரா புரியும். அசம்பிளியில இருக்கிறவங்க மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஆனா கவுன்சில்ல இருக்கிறவங்க இன்டைரக்டா வராங்க. அசம்பிளியோட டேர்ம் 5 வருஷம், அதை கலைக்க முடியும்.
ஆனா கவுன்சில் ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ், அதை கலைக்க முடியாது. ஆனா பவர் எங்க இருக்குன்னு கேட்டா சந்தேகமே இல்லாம அசெம்பிளி கிட்ட தான், முக்கியமா மணி பில்ஸ் விஷயத்துல. கவுன்சிலால அதை வெறும் 14 நாள் டிலே தான் பண்ண முடியும். சாதாரண பில்ஸை கூட மேக்ஸிமம் 4 மாசம் தான் தள்ளி போட முடியும். கடைசியில அசெம்பிளி சொல்றதுதான் நடக்கும். இது வரைக்கும் நம்ம லெஜிஸ்லேச்சரோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம். சரி, இப்போ அதை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு பில் எப்படி ஒரு சட்டமா மாறுது. இந்த முழு ப்ராசஸையும் புரிஞ்சுக்க நாம ஒரு மணி பில், அதாவது பண மசோதாவோட பயணத்தை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஒரு மணி பில்லோட ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். ஸ்டெப் 1, இதை லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், கவுன்சில்ல கொண்டு வர முடியாது. ரூல் நம்பர் 1. அதுவும் கவர்னரோட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். அப்புறம் இதை நிஜமாவே மணி பில் தானான்னு சர்டிஃபை பண்ற பவர் ஸ்பீக்கருக்கு மட்டும்தான் இருக்கு. அசெம்பிளில பாஸ் ஆனதும் பில் கவுன்சிலுக்கு போகும். ஆனா அங்க அதுக்கு அவ்வளவா வெயிட் கிடையாது. கவுன்சிலுக்கு வெறும் 14 நாள் தான் டைம். அந்த 14 நாள்ல அவங்க பதில் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி பில் பாஸ் ஆனதா கணக்கு. இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்பர் ஹவுஸ், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஒரு பண மசோதாவை வெறும் 14 நாள் டிலே தான் பண்ண முடியும். அதை தடுக்கவோ ரிஜெக்ட் பண்ணவோ உங்களுக்கு பவரே கிடையாது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஃபைனல் சே எப்பவுமே அசெம்பிளிக்கு தான். ஒரு பில் சட்டமா மாறணும்னா கடைசி ஸ்டெப் கவர்னரோட கையெழுத்து தான். ஆர்டிகிள் 200 படி கவர்னருக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 1, உடனே கையெழுத்து போட்டு ஓகே சொல்லலாம். 2, கையெழுத்து போடாம அப்படியே வச்சுக்கலாம். 3, இது கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லி பில்ல திரும்ப அசெம்பிளிக்கே அனுப்பலாம். ஆனா 4வதா ஒரு முக்கியமான பவர் இருக்கு. அதுதான் அந்த பில்ல பிரசிடென்ட்டோட கன்சிடரேஷனுக்காக ரிசர்வ் பண்றது. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஓகே, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததோட முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு ஒரு தடவை வேகமா பாத்திரலாம். இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், அதிகார பகிர்வு எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு ரீகேப். நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 4 விஷயம். பாயிண்ட் நம்பர் 1, உண்மையான பவர் லோவர் ஹவுஸ், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி கிட்ட தான் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 2, அப்பர் ஹவுஸ், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒரு ஆப்ஷனல் அட்வைசரி பாடி தான், அதுக்கு பவர் ரொம்ப கம்மி. பாயிண்ட் நம்பர் 3, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அசெம்பிளி சொல்றதுதான் ஃபைனல், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட். கடைசியா பாயிண்ட் நம்பர் 4, கவர்னர் தான் ஒரு பில் சட்டமாறதுக்கான ஃபைனல் செக் பாயிண்ட். சரி, போறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். இந்த 2வது ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இது உண்மையிலேயே அவசியமா? அசெம்பிளியோட அதிகாரத்தை செக் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சிஸ்டமா, இல்ல தேவையில்லாத ஒரு செலவு, ஒரு குழப்பமா? இது ஒரு பெரிய விவாதம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நன்றி. அடுத்த டாபிக்ல சந்திப்போம்.